காய்ஸ், நம்ம லைஃப்ல நிறைய யோசிச்சு டெசிஷன்ஸ் எடுப்போம். அப்படி நம்ம எடுக்கிற டெசிஷன் அது நம்ம எடுத்ததா இருக்காது, மற்றவங்க நம்மள அந்த டெசிஷன் எடுக்க வச்சிருக்காங்க. அது எப்படி நான் எடுத்த டெசிஷன் நான் தானே எடுத்திருப்பேன், மற்றவங்க எப்படி எடுக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க அங்கிருந்து யோசிக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குது. அதுக்கு பேரு தாங்க மேனிபுலேஷன். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் மைண்ட் கேம் மேனிபுலேஷன் வித் திவ்யா ராமன். மேனிபுலேஷனோட ட்ரிக்கே என்ன தெரியுமா? நம்ம மேனிபுலேட் ஆகுறோம்னு நமக்கே தெரியாது. எந்தெந்த சினாரியோல யார் யாரெல்லாம் நம்மள எப்படி எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இத கில்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி மேனிபுலேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது கிட்டத்தட்ட எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே நடக்கும். அம்மா பிள்ளைக்குள்ள நடக்கும், அப்பா பையனுக்குள்ள நடக்கும், லவ்வர்ஸ்குள்ள நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கூட நடக்கும். இது மேஜரா பாத்தீங்கன்னா அப்பா பையன் சென்டிமெண்ட்டே எடுத்துக்கலாமே. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த குரூப் தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எடுக்காத பட்சத்துல நான் உனக்காக இவ்வளோலாம் பண்ணப்பா, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன்ப்பா, யாருக்காக? உனக்காக தானே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மள அந்த டெசிஷன், அவங்க சொல்ற டெசிஷன் எடுக்கல அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி நம்ம நிறைய யோசிச்சு அவங்க டெசிஷனுக்கே நம்ம போயிடுவோம். அதுதான் கில்ட் ட்ரிப்ல வர மேனிபுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கில்லி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல விஜயோட அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு, என் புள்ள ஒரு செஸ்ல விஸ்வநாதன் ஆனந்தோ இல்லை கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கரோ ஆயிருந்தா நான் பெருமைப்பட்டிருப்பேன், காலி பசங்களோட சேர்ந்து கபடி விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் விஜய்க்கு கில்ட் உருவாகுது. ஸோ கபடி விளையாடுறது அப்பாவுக்கு பிடிக்கல, அது விளையாண்டா அப்பாவுக்கு வந்து கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே ஒரு கில்ட்டை வந்து வளர்த்துக்கிறாரு. அந்த குற்ற உணர்ச்சி தான் பெரிய செலிப்ரேஷனை கூட வெளியில காட்டிக்க முடியாம கப்புக்குள்ள ஒளிஞ்சு நிற்கிறாரு. ஸோ இது கிளைமேக்ஸ்ல விஜயோட தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட சொல்ற வரைக்கும் அவங்க அப்பாக்கே தெரியாது தான் எவ்வளோ பெரிய கில்ட் ட்ரிப் மேனிபுலேஷன் தான் பிள்ளைக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சரி, இந்த கில்ட் ட்ரிப் மேனிபுலேஷன் கொடுக்காம தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு விஷயத்தை கொடுத்து கூட மேனிபுலேட் பண்ணலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம தமிழ் சினிமாவில் சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும். சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பாவோட டெசிஷன் தான் அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒரு கட்டத்தில் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். என்னன்னா, தான் கட்டிக்க போகிற பொண்ணை நான் ஒரு வாரம் வீட்டுக்கு வர வைக்கிறேன், நீங்கள்லாம் அவளை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் கூட்டிகிட்டு வரும்போது எல்லாத்துக்கும் நோ சொல்கிற அப்பா அந்த டெசிஷனுக்கு மட்டும் எஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தற்காலிகமான எஸ், இன்டைரக்டாக ஒரு வாரம் கழித்து அவரோட டெசிஷனுக்கு நோன்னு சொல்கிற மாதிரி ஒரு கில்ட்டை வந்து அந்த மொத்த குடும்பமுமே உருவாக்கும். அந்த பொண்ணை நீ சொன்ன மாதிரி நான் வர வச்சிட்டேன்லப்பா, உனக்காக நான் அது செஞ்சேன்ல இது செஞ்சேன்ல, நானும் அந்த பொண்ணை போக சொன்னேன் அப்படின்னு பேசி 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 ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோவை வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி பர்ஸ்ட் அவுட் ஆக வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸில் எப்படியோ பிரகாஷ்ராஜ் வந்து இதெல்லாம் புரிஞ்சுப்பாரு, திருந்திடுவார். அதனால ஜெனிலியா வந்து ஜெயம் ரவி கல்யாணம் பண்ணிடுவார். ஒருவேளை இப்படி மேனிபுலேஷன்லாம் பண்ணி 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 பிரகாஷ்ராஜ் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல அப்படின்னா ஜெயம் ரவிக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணோட தானங்க கல்யாணம் ஆயிருக்கும். கில்லி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் பிள்ளையெல்லாம் கபடி விளையாடலாமா அப்படின்னு சொல்ற விஷயமா இருந்தாலும் சரி, சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல உனக்கு எல்லாம் நான் பண்ணேன், கடைசியில் என்னோட டெசிஷன் தான்ப்பா கரெக்ட், நான் உனக்காக யோசிக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற விஷயமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற கில்ட் ட்ரிப் மேனிபுலேஷன் தான். இது கேஸ் லைட்டிங் மேனிபுலேஷன். இங்க எப்படி மேனிபுலேட் ஆகுறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல எடுத்துக்கலாமே, நம்ம பார்ட்னர் மேலேயே தப்பு இருக்குங்க, அதை போய் நீங்க தட்டி கேளுங்களேன், இல்லை ஏன்பா இதை நீ பண்ண அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஓவரா திங்க் பண்ற, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, நீ ஓவரா சீன் போடுற, அப்படி இந்த மாதிரியான லைன்ஸ்லாம் யூஸ் பண்றதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உன்னாலே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும். ஹீரோ வந்து பொசசிவா இருக்கிறதுக்கான எல்லா சினாரியோவும் ஹீரோயினுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அவர் மேல தப்பு இருக்கு, நிறைய இடங்கள்ல வந்து அது வெளிப்படையாவே காட்டியிருப்பாங்க. ஹீரோயின் அதை தட்டி கேட்கும்போது நான் அப்படிலாம் இல்லை, நீ ஓவரா திங்க் பண்ற அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் அந்த ஹீரோயினை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் கேஸ் லைட்டிங் தான். அதே மாதிரி அலைப்பாய்தை படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெரைட்டி ஷாலினியை லவ் பண்ணுவாரு மாதவன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும்போது இவரோட தப்பை மறைக்கிறதுக்காகவே அவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவார், நான் அந்த மாதிரிலாம் இல்லை, நீ ஓவரா திங்க் பண்ற அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவுமே வந்து கைண்ட் ஆஃப் கேஸ் லைட்டிங் மேனிபுலேஷன் தான். ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சொசைட்டிலுமே இந்த கேஸ் லைட்டிங் மேனிபுலேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம லைஃப்ல ஒரு தடவையாவது நம்ம கண்டிப்பா இந்த சொசைட்டினால இந்த மேனிபுலேஷனுக்கு நம்ம ஆளாகி இருப்போம். இந்த ரெண்டு பேத்தை தவிர, ஒன்று அன்னியன் அம்பியும் நிமிர்ந்து நெல் அரவிந்தும். அன்னியன் படத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு அம்பி வந்து கதறுவார், போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாரு. ஆனால் வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி அவருக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஊர் இப்படி தான் இருக்கும், ரூல்ஸ் இப்படி தான் இருக்கும், நீ அவங்களோடய போ அப்படின்னு சொல்றது தான். ஸோ இதுதான் கேஸ் லைட்டிங் மேனிபுலேஷன். நிமிர்ந்து நெல் படத்துலையும் சேம் சினாரியோ தான். எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, நேர்மையாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஏன் லவ்வர் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ ஏன் எல்லாரையும் மாற்றணும்னு நினைக்கிற, எல்லார் மாதிரி நீ இருந்துட்டு போ அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்கல்ல, அதுவும் கேஸ் லைட்டிங் மேனிபுலேஷன் தான். இது சைலண்ட் ட்ரீட்மெண்ட்.
இதில் எப்படி நம்ம மேனிப்புலேட் ஆகுறோம் அப்படின்னா, அதான் பேர்லேயே இருக்கே, சைலண்ட்டாகவே இருந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஒரு தப்பு நீங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம என்ன தப்பு பண்ணோன்னே தெரியாமையே இருந்திருக்கலாம். ஆனால் கூட இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ண தப்புக்கோ இல்லை நீங்கள் தெரியாமல் பண்ண தப்புக்கோ வந்து அப்பாலஜிஸ் கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட அந்த சாரியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் இருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இதுதான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் ஆகக்கூடிய மேனிப்புலேஷன். தமிழ் சினிமாவில் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா, மௌனராகம் படத்தை எடுத்துக்கலாமா? பேர்லேயே இருக்குல்ல, ரேவதி மேம் அந்த படம் முழுக்க மோகன் சார்கிட்ட மௌனமாகவே தான் இருப்பாங்க. இவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு இந்த படம் முழுக்க மோகன் சார் வந்து யோசிச்சு மேனுப்புலேட் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே விவாகரத்தை அப்ளை பண்ணிடுவார். ஸோ இதுதான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் ஆகக்கூடிய மேனிப்புலேஷன். இதே மாதிரி இன்னொரு சினாரியோக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம விஐபி படத்தை எடுத்துக்கலாம். ஸோ விஐபி படத்தில் எல்லாருக்குமே தெரியும், அவங்க அம்மா காலை வந்து தனுஷ் பிக் பண்ணியிருந்தாருன்னா அவங்க அம்மாவை காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்னு நமக்கே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்க அம்மாவோட டெத்துக்கு அப்புறமா ஆறுதலாக இருக்கக்கூடிய அவங்க அப்பாவும் அவங்க தம்பியுமே வந்துட்டு அமைதியாகிடுவாங்க. அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து தனுஷால் தாங்கிக்கவே முடியாது. அம்மாவோட டெத்துக்கு நான் தான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியாது. ட்ரிகர் ஆகி வேலையில் கூட கவனம் செலுத்த முடியாமல் மொத்தமாக வந்து முடங்கி போயிடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நான் கூட தான்டா ஃபோன் எடுக்கல, அதனால் நான் அவங்க அம்மாவை கொண்டுட்டேன்னு ஆகிடுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த ஃபேஸில் அவர் அனுபவிச்ச அந்த வழி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மேனிப்புலேஷன். இது பிளேயிங் விக்டிம். இதில் எப்படி நம்ம மேனிப்புலேட் ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுவார், அந்த தப்பை மறைக்கிறதுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவார். இதுதான் பிளேயிங் விக்டிம். என்ன புரியலையா? புரிகிற மாதிரியே சொல்கிறேன். தமிழ் சினிமா எக்ஸாம்பிள்ஸே எடுத்துக்கலாமே. ஒரு ஹீரோ இருக்காரு, அந்த படத்தில் வில்லன் சென்ட்ரிக்காகவும் நடிக்கிறாரு, நிறைய தப்பு பண்ணுறாரு, கடத்தல் பண்ணுறாரு, கொள்ளை அடிக்கிறாரு, எல்லாம் பண்ணிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார். இல்லைனா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்வார்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பிளேயிங் விக்டிம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் படம் எடுத்துக்கலாம், இந்தியன் படம் எடுத்துக்கலாம், ஜென்டில்மேன் படம் எடுத்துக்கலாம், சிட்டிசன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் சொல்லும்போது நீங்களே டீகோட் பண்ணி பாருங்களேன். இந்த படத்தோட கோரே என்ன அப்படின்னா, செய்கிற தப்பை மறைக்கிறதுக்கு அவங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நியாயமாக இருக்கலாம், நியாயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தப்பு தானே. சரி, இதையே வந்து ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான தமிழ் சினிமா சொல்லணும் அப்படின்னா காதல் கொண்டேன் எடுத்துக்கலாம். இதில் வினோத் கேரக்டர் வந்து திவ்யாவை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப டீப்பாக போய் பொசசிவ் ஆகி அந்த லவ் வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத டைமில் அது பொசசிவ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தன்னுடைய அந்த இயலாமையை தான் வந்து அவர் ஹைலைட்டாக எடுத்திருப்பார். எனக்கு யாருமே இல்லை, நான் வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் அடிக்கடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். அதே மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே அனாதையாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நீ தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யான்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். ஸோ இதுவுமே வந்து கைண்ட் ஆஃப் பிளேயிங் விக்டிம் தான். இப்படி தான் இந்த படத்தில் இந்த ஹீரோ கேரக்டர் ஹீரோயினை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவார். ரொம்ப நேரமாக சீரியஸாக பேசுகிற மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இந்த பிளேயிங் விக்டிம் பற்றி பேசும்போது ரியல் டைமில் இது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு தோணுச்சு. கல்யாண சினாரியோ, இந்த பக்கத்தில் வந்து நான் பாய்ஸ் பக்கம் கேர்ள்ஸ் பக்கம் அப்படின்னு நான் நிற்க விரும்பல. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க. ஆனால் கல்யாணம் அப்படின்னு வரும்போது அரேஞ்ச் மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க வீட்டில். ஆனால் கடைசி அவங்க எடுக்கக்கூடிய வெப்பன் என்ன தெரியுமா? பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், எங்கள் அம்மா என்னை வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க என் மேலே, எங்கள் அப்பா வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, எங்கள் அண்ணன் வந்து என்னை வெட்டி கொலையே பண்ணிடுவார், இப்படியெல்லாம் சில காரணங்கள்லாம் சொல்லி கடைசியில் அவங்களுடைய பார்ட்னரே இல்லைப்பா நீ போய் உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய விஷயம்தான் பிளேயிங் விக்டிம். இது ஸ்வீட் மேனிப்புலேஷன். பேர்லேயே இருக்குல்ல, ஸ்வீட்டாக அன்பாக பேசினா யாருக்கு தான் பிடிக்காது? உட்காந்து நல்லாவே லிசன் பண்ணுவோம். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, உனக்கு இதுதான் பிரச்சனையா, இதெல்லாம் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம்ப்பா, கவலையே படாத நான் இருக்கேன் அப்படின்னு ஹோப் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் சில வேலைகளை வாங்குவாங்க. இதை நீ பண்ணு, கண்டிப்பாக உனக்கு மைண்டு டைவர்ட் ஆகும், இதெல்லாம் முடிச்சு கூட, அடுத்து உன்னை நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் ப்ராமிஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஃபேக் ஹோப் கொடுப்பாங்க. இதை நம்பி நீங்களும் உங்கள் டெசிஷனுக்கு வந்து மேனிப்புலேட் ஆகி எஸ் சொல்லிட்டு உங்களுடைய எல்லா ஹார்ட் ஒர்க்கும் அந்த ப்ராஜெக்ட் மேலே நீங்கள் போடுவீங்க. ஸோ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தோணும்ல, இதை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல மேக்ஸிமம் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் ஸ்வீட் மேனிப்புலேஷன். தமிழ் சினிமாவில் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக வெளியான லிஃப்ட் படத்தை எடுத்துக்கலாம். இந்த படத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கான ரெகக்னேஷன் வந்து உனக்கு நான் கொடுப்பேன், உன்னை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவேன்ற ப்ராமிஸும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறமா அது எதுவுமே அவருக்கு கிடைக்காது. அந்த பேரும் அவரோட ஹையர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இது ஸ்வீட் மேனிப்புலேஷன்.
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அநேகன் படத்துலையும் எடுத்துக்கோங்களேன், கார்த்திக் கேரக்டர் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருடைய மொத்த டீமையுமே வந்து ஸ்வீட்டாக பேசி மேனுப்புலேட் பண்ணி நிறைய வேலைகளை வாங்குவார், க்ரியேட்டிவிட்டி எல்லாம் புழிஞ்சு எடுப்பார். ஆனால் அவர் வில்லன் அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் மேனுப்புலேட் ஆகி அவங்க கம்பெனிக்காக நிறைய ஒர்க் பண்ணுறது, நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறது, இதுவும் ஸ்வீட் மேனுப்புலேஷன் கீழே தான் வரும். ஒர்க் ஸ்பேஸில் மட்டும் தானா? கிடையவே கிடையாது. இது ரிலேஷன்ஷிப்லையும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதையுமே வந்து தமிழ் சினிமாவோட டீகோட் பண்ணணும் அப்படின்னா 96 மூவியை எடுத்துக்கலாம். ராம பற்றி ஏதாவது பேசின அவ்வளோதான் அப்படின்னு திட்டுறது எனக்கு கேட்குது. ஆனால் வேற வழி இல்லைங்க. இங்கே ராம் வந்து திரும்ப 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 ஒரு விஷயத்தை வந்து ஜானுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். என்னென்னா, நான் உங்ககிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே நான் வைக்கல அப்படிங்கிறத தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும், ஏன் பாஸ்ட்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் அவர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாருங்கிறத ஸ்ட்ராங்காக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது கேட்குறதுக்கு இப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வச்சாலும் கூட, இது ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டராக இருந்தாலும் கூட அந்த ஹீரோயினுக்கு, அந்த ஜானுவுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு கில்ட்டை வந்து கிரியேட் பண்ணும், அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்த்தோமா? ஸோ இதுதான் ஸ்வீட் மேனிப்புலேஷன். நம்ம எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த லைஃப் 2 ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட கொடுக்கும். ஒன்று எஸ், இன்னொன்று நோ. இதில் எந்த டெசிஷன் வேணால் நீங்கள் எடுங்க, ஆனால் அந்த டெசிஷன் நீங்கள் எடுத்ததா இருக்கணுமே தவிர வேறு யாரும் உங்களை மேனுப்புலேட் பண்ணி எடுக்க வச்சதா இருந்துடவே கூடாது. ஸ்மால் திங்ஸ் மேக் ஹாப்பினஸ். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அந்த டெசிஷன் நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு தாட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், சைனிங் ஆஃப் ஃப்ரம் திவ்யா ராமன்.